ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்னே ஸ்கின் இருக்கவங்க தினமும் போட்டுக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்னே ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாய்ஸ்சரைசரோ இல்லை எந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுமா அப்படின்னு வந்துட்டு அதை பற்றின ஒரு கிளியரான ரிவ்யூ வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்னி போகிறதுக்கு இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதையே கேட்டு நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு அது செட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஆக்னி போயிருக்கலாம். பட் நமக்கு அது செட் ஆகுமா அப்படின்றது வந்து தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம்னா அதை பற்றின கிளியரான ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் வந்து போட போகிறேன். கன்சீலரோ, ஃபவுண்டேஷனோ, கலர் கரெக்டரோ இந்த மாதிரி எதுவும் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. காம்பேக்ட் பவுடர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஷேட்ஸில் வந்து கிடைக்கும். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்கின்னை விட ஒரு ஷேட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி வாங்குங்க. ரொம்ப வந்து ஒயிட்டாக இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா வெள்ளை அடித்த மாதிரி வந்து இருக்கும். ஆக்னே ஸ்கின் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் தினமும் நீங்கள் மேக்கப் போடும்போது அதை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கன்சீலரோ, ஃபவுண்டேஷனோ இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க கெமிக்கல்னால இன்னமும் நமக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகுமே தவிர அது குறையறதுக்கான சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளில போகும்போது ஒரே ஒரு காம்பேக்ட் பவுடர் போடுங்க. நீங்கள் வந்து அதை மறைக்க ட்ரை பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை குறைக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணணும். இப்போ என்னோட ஒரு சைடு ஃபேஸில் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். இதுவே வந்து ஒரு நல்ல கவரேஜ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆக்னி ஸ்கின் இருக்கவங்க உங்களுக்குன்னு யூஸ் பண்ணுற சோப்போ டவலோ தனியாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெர்பல் சோப்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த மெடிமிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிமாலயன் நீம் அண்ட் டர்மரிக் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஹோம்மேடாக நம்ம யூஸ் பண்ணுற ரெமெடிஸ் மூலமாகவும் நம்மளால் வந்துட்டு பிம்பிள்ஸ் சரி பண்ண முடியும். நம்ம சேனலே வந்து நான் பிம்பிள்ஸ்க்கான சொல்யூஷன் பற்றி வந்து வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு இன்னும் நிறைய கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த டேஸ்லர் காஜல் தான் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வெறும் 5 ப்ராடக்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி மேக்கப் போடுறதுனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே 2 in 1 மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதையே யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸும் ஃபில் பண்ணி காமிக்க போகிறேன். நான் வந்து இதே சேம் டேஸ்லர் பிராண்ட்லேருந்து ஐலைனரும் வந்து எடுத்திருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ் தான். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து வரும். ரொம்ப அஃபோர்டபுள் தான். நீங்கள் வாங்கி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக வர மாதிரியான ஒரு லைன் தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். இப்போ இதே ஐலைனர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மஸ்காராவும் போட போகிறேன். கையில் எடுத்துகிட்டு ப்ரஷில் அதிகமாக இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் லேஷஸில் கீழேருந்து மேலே வர மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே ஓரளவுக்கு நல்ல மஸ்காரா போட்ட மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இன்றைக்கி லிப்ஸ்டிக்கு நான் இந்த லிப் லைனர் பென்சில் தான் வந்து எடுத்திருக்கேன். மேட் லிப்ஸ்டிக் போட பிடிக்காதவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி லிப் லைனர் பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயும் நிறைய ஷேட்ஸில் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரியான சிம்பிள் மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய பியூட்டி வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.